السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபஹு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளின் வசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் நபிகளாருடைய போதனைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் இந்த நேரத்தை நாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை என்பது ரொம்ப சொற்பமான ஒரு கால அளவு தான். அப்படி ஒரு சொற்பமான கால அளவில் வாழக்கூடிய நமக்கு இலட்சியமாக மறுமையை பிரதானப்படுத்தி நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது மன்னரை, அதற்கு அடுத்த கட்ட நகர்வு மறுமை. மன்னரையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும், மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். இந்த இரண்டு வாழ்க்கையிலுமே அல்லாஹ் நம் மீது கருணை பார்வை காட்ட வேண்டும், அவனுடைய மன்னிப்பை நமக்கு வழங்க வேண்டும். அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். இந்த உலகத்துடைய வாழ்க்கை தான் அதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்க, நமக்கு ஒரு பரீட்சை கூடமாக ஆக்கியிருக்கின்றான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. சூரா முல்க்ல அல்லாஹ் ஆரம்பத்தில் பேசுகிறான், உங்களுக்கு மரணத்தையும் வாழ்க்கையையும் நாம் படைத்திருப்பது என்பது லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, உலக வாழ்க்கையில நாம் நன்மையான காரியங்களின் பக்கம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். தொழுகையில, நோன்புல, இன்ன பிற வணக்க வழிபாடுகளில், மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த விஷயத்துல, தான தர்மங்கள் விஷயத்துல, இப்படி என்னென்ன நன்மையான காரியங்கள்லாம் இருக்கிறதோ அதில் நாம் முழு கவனத்தோடு செயல்பட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யலாம், மறுமையில வெற்றி பெறலாம். ஆனா நம்முடைய நிலை என்ன தெரியுமா, என்ன எப்படி இருக்குன்னு சொன்னா, அதாவது யாருக்கோ எவருக்கோ எப்படி வேணுமா நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு நிலையில மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஒன்னு நல்ல விளங்கிக்கணும். இப்ப நாம இப்ப சுபுஹ் தொழுது இருக்கோம்ல, சுபுஹுக்கு இந்த குளிர் நேரத்திலையும் அதிகாலையில விழித்து வந்து தொழுகிறோம்ல, இது அல்லாஹ்வுக்காகத்தான், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனா உண்மையிலேயே அது யாருக்கு தெரியுமா நல்லது? நமக்கு தான் நல்லது. இப்ப நாம வந்து தொழுகிறோம் சொன்னா அது யாருக்கு நல்லது? நமக்கு தான் நல்லது. இப்ப நான் தொழு வரல வைங்களேன், அது எனக்கு தான் கேடு. நான் எந்த ஒரு நன்மையான காரியம் நான் செய்யறேன்னு வைங்களேன், அது கேடு யாருக்குத்தான்? எனக்குத்தான். இதை முதல்ல விளங்கணும். என்னமோ நம்ம தொழுதா அது அல்லாஹ்க்கு தான் நன்மை, அது அல்லாஹ்க்கு தான் போய் சேருது அப்படின்னு நினைக்கிறோம். நாம தொழுலனா எந்த ஒரு பாதிப்பு நமக்கு வந்துடாது நம்ம நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆன்ல பல வசனங்களின் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க தொழுதால் அது உங்களுக்கு நல்லது, நீங்கள் நன்றி செலுத்தினால் அது உங்களுக்கு தான், நீங்க தான தர்மம் பண்றீங்கன்னா அது யாருதான்? அது உங்களுக்கு தான். நீங்கள் பாவம் செய்தால் அந்த பாவம் யாருக்கு தான்? அது உங்களை தான் சேரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களை சொல்லி காட்டுறான். ஒருவருடைய வெற்றியும் தோல்வியும் நம்முடைய செயல்பாட்டை பொறுத்து தான் இருக்குது. நாளை மறுமையில் நாம் வெற்றி பெறுவோமா அல்லது தோல்வி அடையுமா என்பது இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கான எப்படி நம்முடைய செயல்பாட்டை நாம் அமைத்துக் கொள்கிறோமோ அந்த அடிப்படையில தான் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில வசனங்களை நான் சொல்லி காட்ட, நீங்க பாருங்க. அல்லாஹ் எப்படி அழகாக ஆணித்தரமாக நமக்கு விளக்குறான் பாருங்களேன். 45வது அத்தியாயம் 15வது வசனம், 45ல் 15.
மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி வமன் அஸாஅ ஃபஅலைஹா. யார் ஒரு நற்செயல் செய்கிறாரோ அது அவருக்கே. யாராவது நீங்க ஒரு நற்செயல் செய்தீங்கன்னு சொன்னா அது யாருக்குத்தான்? அது உங்களுக்கு தான். யார் தீமை செய்கிறாரோ அது அவருக்கே தீமையானது, அவருக்கே எதிரானது என்று அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த வசனத்தை சொல்றான். அதே மாதிரி 4வது அத்தியாயம் 111 அல்லாஹ் பேசுகிறான். ஒமை யக்ஸிப் இஸ்மன் ஃபஇன்னமா யக்ஸிபுஹு அலா நஃப்ஸிஹி. யார் பாவம் செய்கிறாரோ அவர் தனக்கு எதிராகவே அதை செய்கிறார். ஒருத்தர் ஒரு பாவத்தை செஞ்சா அது யாருக்கு தான்? அது அவனுக்காகத்தான், அவனுக்கு எதிராக தான் செய்கிறான் என்பதை அல்லாஹ் நினைச்சான் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். 31:12 31வது அத்தியாயம் 12வது வசனம். ஒமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி. யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்காகவே நன்றி செலுத்துகிறார். நல்ல கவனிங்க. ஏதாவது நீங்க என்ன செஞ்சாலும் அது யாருக்கு தான்? அது உங்களுக்கு தான். 31:12. அதே மாதிரி 35:18 35வது அத்தியாயம் 18வது வசனம். ஒமன் தஸக்கா ஃபஇன்னமா யதஸக்கா லினஃப்ஸிஹி. தூய்மையாக நடப்பவர் தமக்காகவே தூய்மையாக நடக்கிறார். நீங்க பெர்ஃபெக்ட்டா வாழணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப தூய்மையா வாழணும்னு நினைக்கிறீங்க, அது யாருக்கு தான்? அது உங்களுக்காகத்தான். தூய்மையாக நடப்பவர் தமக்காகவே தூய்மையாக நடக்கிறார். 29வது அத்தியாயம் 6வது வசனம். ஒமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸிஹி. யார் இறைவழியில் முயற்சி மேற்கொள்கிறாரோ, யார் இறைவழியில் முயற்சி மேற்கொள்கிறாரோ அவர் தமக்காகவே முயற்சி மேற்கொள்கிறார். இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 27வது அத்தியாயம் 92வது வசனம். ஃபமன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸிஹி. நேர்வழியில் செல்பவர் தமக்காகவே நேர்வழியில் செல்கிறார். நீங்க கரெக்டான பாதையில செல்லணும்னு நினைக்கிறீங்க, அது யாருக்காகத்தான்? அது உங்களுக்காகத்தான் என்று அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 47வது அத்தியாயம் 38வது வசனம். ஒமை யப்ஹல் ஃபஇன்னமா யப்ஹலு அன் நஃப்ஸிஹி. கஞ்சத்தனம் செய்பவர் தனக்கு எதிராகவே கஞ்சத்தனம் செய்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்கன்னு நம்ம கேட்கும் பொழுது கொடுப்பதற்கு மனசு வர மாட்டிருக்கு. நம்ம கொடுத்தா குறைஞ்சிரும் நினைக்கிறான். அவன் நினைக்கிறான் கொடுக்காம இருந்தா நமக்கு தான் நல்லது நினைக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எவன்லாம் கஞ்சத்தனம் பண்றானோ அது அவருக்கு எதிராக தானே செய்யறாரு, அதை நடத்துறாரு, தனக்கு எதிராகவே கஞ்சத்தனம் செய்கிறார் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பாருங்க, எவ்வளவு வசனங்கள் பாருங்க. 48வது அத்தியாயம் 10வது வசனம். ஃபமன் நகஸ ஃபஇன்னமா யன்குஸு அலா நஃப்ஸிஹி. யார் நபியிடம் செய்த உடன்படிக்கையை, ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ் கிட்ட நிறைய உடன்படிக்கை செஞ்சாங்க. என்ன உடன்படிக்கைன்னு சொன்னா, நான் நல்லவனா இருப்பேன், நான் திருட மாட்டேன், நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், நான் நிறைய நல்ல காரியங்கள் செய்வேன், இப்படி உடன்படிக்கை எடுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான், யார் நபியிடம் செய்த உடன்படிக்கையை முறிக்கிறாரோ அவர் தனக்கு எதிராகவே அதை முறிக்கிறார். இப்படி ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் என்ன செய்றான்? நீங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா அது யாருக்கு தான்? அது உங்களுக்கு தான். ஒரு நன்மையை செஞ்சீங்கன்னா அதுவும் யாருக்கு தான்? உங்களுக்கு தான். ஒரு தீமையை நீங்க செய்தீர்கள் சொன்னால் அந்த தீமையை உங்களுக்கு எதிராக தான் வரும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இப்படி ஏராளமான வசனங்கள்ல இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நாம் என்ன அறுவடை செய்கின்றோமோ அதைத்தான் நாளை மறுமையில் என்ன செய்வோம்? விளைச்சலாக காண்போம். அப்ப நம்ம நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணுமா என்பது நமக்கு தான் தெரியும். அல்லாஹ் ரெண்டுத்தையும் காட்டிட்டான். சூரா பலதுல அல்லாஹ் சொல்றான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வலிசான வஷஃபத்தைன் வஹதைனாஹுன் நஜ்தைன். உங்களுக்கு பார்க்கக்கூடிய 2 கண்களை நாம் அமைக்கலையா? உங்களுக்கு பேசக்கூடிய 2 உதடுகளையும் ஒரு நாக்கை நாம் அமைக்கலையா? நன்மை தீமை என்ற 2 வழிகளையும் உங்களுக்கு நாம் காட்டியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், எது நல்லது எது கெட்டது உனக்கு தெரியும். நீ கெட்டது பக்கம் போனா அது யாருக்குத்தான் கேடு? உனக்குத்தான் கேடு. நீ நன்மையின் பக்கம் சென்றால் அது உனக்குத்தான் நன்மையா வரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான வசனங்களின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றான். இந்த வசனங்களை எல்லாம் உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும். அதனால் அடுத்தவர்களை குறை பேசுவதை விட்டு விட்டு நம்மட்ட என்ன செய்வோம்? நம்ம கவனம் செலுத்துவோம். நான் என்ன வழியில இருக்கிறேன்,
நமக்கு தெரியல. இப்ப என்னை பத்தி எனக்கு தெரியும், உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும், அவரை பத்தி அவருக்கு தெரியும். நம்முடைய நிலை எப்படி இருக்குது? நாம கரெக்டா தான் நடந்துக்கிறோமா? நம்முடைய உள்ளம் கரெக்டா இருக்கா? நம்முடைய உள்ளத்துல நன்மையை அதிகமா நினைக்கிறோமா, தீமையை அதிகமா நினைக்கிறோமா, எல்லாம் நமக்கு தெரியும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய விஷயத்துல நாம் கவனம் செலுத்துவோம். ஆனா நம்முடைய நேரங்கள்லாம் முக்காவாசி நேரம் எப்படி தெரியுமா போகுது? அடுத்தவனை பேசியே காலமானம் கழியுது. அவங்க அப்படி இவங்க இப்படி என்று பிறருடைய குறைகளை பேசியே நம்முடைய காலங்கள் கழியதை தவிர நம்முடைய விஷயத்துல நாம் கவனம் செலுத்த தவறிவிட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால தான் நான் இந்த வசனங்கள்லாம் சொல்லி காட்டுறேன். நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு, நீங்க தீமை செய்தீர்கள் அது உங்களுக்கு எதிரானது என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை விளங்கி நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய மக்களாம் இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் 2 இடத்துல சொல்லி காட்டுறான். சூரா அலா, இன்னைக்கு ஓதுறோமே சப்பீஹ் ரப்பிக்கல் அலா, கத அஃப்லஹ மன் தஸக்கா, கத அஃப்லஹ மன் தஸக்கா, தூய்மையாக நடப்பவர் வெற்றி பெற்று விட்டார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றான் 91ல 9வது வசனத்துல, கத அஃப்லஹ மன் ஸக்காஹா, உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி பெற்று விட்டாருன்னு. அல்லாஹ் உள்ளத்தை நெசியும் இன்ஷாஅல்லாஹ் நம்ம தூய்மையாக்குவோம். அது தூய்மைப்படுத்துறது என்ன செய்யணும்னு சொன்னா குர்ஆனோடு தொடர்புல இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரோடு தொடர்பு இருக்கணும். ஏராளமான நன்மையான காரியங்கள் நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளம் தூய்மை பெறும். அப்படி தூய்மையாக நடப்பவர் நாளை மறுமையிலே வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் நினைக்கிறான். அழுத்தமாகவும் திருத்தமாகவும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவோம். நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அதை நாம் அல்லாஹ்விடம் கேட்டு என்ன செய்யணும்? பெறக்கூடிய மக்களா இருப்போம். இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவரின் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.